வெல்கம். தி ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த லெசனோட கண்டினியூவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். இப்போ பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன்ஸில் நம்மளோட அரசியல் அமைப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லா மாநிலங்கள்லேயும் லெஜிஸ்லேச்சர் சட்டசபை இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் நிறையா மாநிலங்கள் எப்படி இருக்குன்னா யூனிக் கேமரல் லெஜிஸ்லேச்சராக தான் இருக்குது. யூனிக் கேமரல்னால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் மட்டும் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லை. சில ஸ்டேட்ஸ் பார்த்தோன்னா பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்ஸ்னால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸும் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்குது. இந்த 6 மாநிலங்களில் மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ரெண்டுமே இருக்குது. இந்த 6 மாநிலங்கள் பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. இங்கே தான் 2 பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்ஸ்னு சொல்கிறோம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸும் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்குது. இப்போ இந்த லோவர் ஹவுஸ் அப்படின்னு எதை சொல்கிறோம்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸை நம்ம என்ன சொல்கிறோம், லோவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். இதுவே நம்ம பார்லிமெண்ட்டில் பார்த்தோன்னா லோக்சபாவை லோவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸை லோவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். இதை என்ன சொல்கிறோம்னா பீப்புள் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அப்பர் ஹவுஸை என்ன சொல்கிறோம்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் யார் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா டீச்சர்ஸ், கிராஜுவேட்ஸ் அண்டு லோக்கல் கவர்மெண்ட் இவங்களெல்லாம் அதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸோட ஸ்ட்ரென்த்து பார்த்தோன்னா 234 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ என்னென்னா இதில் 50% 234 234ல் 50% அப்படின்னா 36. இது இத்தனை மினிஸ்டர்ஸ் தான் இருக்கணும், 15% தான் மினிஸ்டர்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோவர் ஹவுஸ் பார்த்தோன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்றது ஒரு பாப்புலரான ஹவுஸ். இங்கே தான் அதிகாரங்கள் மாநிலத்தோட அதிகாரங்கள் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க. இதை என்னென்னா பீப்புள்ஸ் டைரெக்டாக எலெக்ட் பண்ணுறாங்க, அதனால தான் பீப்புள் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்னென்னா மக்கள் டைரெக்டாக எலெக்ட் பண்ணுறாங்க. எதை பொறுத்துனா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஓட்டு போட்டு அங்கே இருக்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் இருக்கவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இந்த அசம்பிளிஸோட ஸ்ட்ரென்த்து வேரி ஆகும். இப்போ எல்லா அசம்பிளிஸுமே ஒரு 450 பேரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸ்டேட்டோட பாப்புலேஷன்ஸை பொறுத்து என்னென்னா அங்கே இருக்க அவங்களோட அசம்பிளி மெம்பர்ஸோட ஸ்ட்ரென்த்து வேரி ஆகும் பாப்புலேஷன்ஸை பொறுத்து. அடுத்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் அசம்பிளி 500க்கு அதிகமாக இருக்கக்கூடாது, மினிமம் ஸ்ட்ரென்த்தும் 60க்கு கீழே இருக்கக்கூடாது எங்கள் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில். இது என்னென்னா டேர்ம்ஸ் பதவிக்காலம், இங்கே இருக்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸோட மெம்பர்ஸோட பதவிக்காலம் என்ன 5 வருஷம். இதை 5 வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடியே என்னென்னா கலைக்க முடியும் அசம்பிளியை. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் 300 பேர் இருக்காங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 100 பேர். அதுதான் 1/3 மெம்பர்ஷிப் ஆஃப் அ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட சைஸ் லெஸ் தென் 40 இருக்கக்கூடாது. இங்கே பார்த்தோன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மினிமம் ஸ்ட்ரென்த் லெஸ் தென் 60க்கு கீழே இருக்கக்கூடாது, இங்கே 40க்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் தமிழ்நாடு நம்மளுக்கு தெரியும் 234 மெம்பர்ஸ் தான் இப்போ இருக்குன்னு தெரியும். எத்தனை தொகுதி இருக்குதுன்னு கேட்டால் 234. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 235 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா இதில் 234 மெம்பர்ஸை என்னென்னா பீப்புள்ஸ் டைரெக்டாக எலெக்ட் பண்ணுவாங்க. எதை பேஸ் பண்ணி, அடல்ட் ஃப்ரான்ச்சைஸை பேஸ் பண்ணி. ஒரு மெம்பர்ஸை யார் நாமினேட் பண்ணுவாங்கன்னா கவர்னர், ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியிலேருந்து ஆளுநர் நியமனம் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி அவங்க பாப்புலேஷன் வைஸ் ரொம்ப கம்மியானனால இந்த சட்டம் என்னென்னா ரத்து செய்யப்பட்டது. அப்போ 235ன்ற இடத்துல 234 தொகுதிகள் தான், அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள் தான் இருக்காங்க.
அடுத்து பார்த்தோன்னா கேபினட் அண்டு கேபினட் கமிட்டிஸ். இந்த ஸ்மாலர் பாடியை என்னென்னு சொல்கிறோம்னா கேபினட்னு சொல்கிறோம். இங்கே தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இதில் என்னென்னா கேபினட் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் என்னென்னா ஸ்டேட் பவர்ஸோட ரியல் அத்தாரிட்டிஸ் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. இப்போ கேபினட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா த்ரூ கமிட்டிஸ் வழியாக தான் ஒர்க் ஆகுது. அதை வந்து என்னென்னா கேபினட் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 2 கமிட்டிஸ் இருக்குது, ஸ்டாண்டிங் கமிட்டி, அட்ஹாக் கமிட்டி. இப்போ ஸ்டாண்டிங்ன்றது பெர்மனண்ட் நேச்சர், அது வந்து ஒரு நிரந்தரமான கமிட்டி. இப்போ அட்ஹாக்ன்றது ஒரு டெம்பரவரி நேச்சர், ஒரு தற்காலிகமான கமிட்டி. 2 கமிட்டிஸ் இருக்குது. அடுத்து வந்து ஸ்பீக்கர். இப்போ ஸ்பீக்கர்னு யாரை சொல்லுவோம்? லோக்சபாவில் இருக்கவங்கள ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். ராஜ்யசபாவில் இருக்க அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் என்ன சொல்லுவோம்? சேர்மன் சொல்லுவோம். அப்போ ராஜ்யசபாவோட சேர்மன் யாராக இருப்பாங்க? வைஸ் பிரசிடெண்ட்டு தான் ராஜ்யசபாவோட சேர்மனாக இருப்பாங்க. அதை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் லெசனில் பார்த்தோம். அடுத்து வந்து ஸ்பீக்கர் பார்த்தோன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் வந்து 2 மெம்பர்ஸை வந்து அதில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் இருக்க 2 பேரை வந்து அவங்க ஸ்பீக்கராகவும் டெபுட்டி ஸ்பீக்கராகவும் எலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணணுன்னா அவங்க என்னென்னா ஒரு மசோதா கொண்டுட்டு வரணும். அவங்களுக்கு 14 நாளைக்கு என்னென்னா நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும். இந்த மாதிரி உங்களை நாங்கள் பதவியில் இருந்து விலக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம்னா அவங்கக்கிட்ட சொல்லணும். அடுத்து அந்த மசோதாவை பாஸ் பண்ணுறாங்க. அந்த மசோதாவுக்கு எத்தனை பேர் ஒப்புதல் தரணும் அப்படின்னு பார்த்தோன்னா மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அட் டைம் ஆஃப் ஓட்டிங். இப்போ வாக்கு எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்பீக்கரை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம்ப்பா, இதுக்கு ஓட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மெஜாரிட்டினா 2/3, 3ல் 2 பேர் வந்து அங்கே வாக்களிச்சிருக்கணும் மெஜாரிட்டினா. இப்போ அந்த டைம் ஓட் பண்ணுற நேரத்தில் இப்போ 30 பேர் இருந்தாங்கன்னா அதில் 20 பேராச்சும் ஓட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் அந்த மசோதா என்னென்னா பாஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்பீக்கரோ வந்து என்னென்னா அவங்களோட பதவின்றது என்னென்னா வேக்கண்ட்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அசம்பிளியை வந்து கலைக்கிறாங்க. நம்ம பார்த்தோம்ல 5 வருஷம் முன்னாடியே 5 வருஷத்து அவங்களோட டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் பதவி காலன்றது 5 வருஷம். அதற்கு முன்னாடியே ஆட்சியை கலைக்கவும் முடியும். ஆனால் அப்படியே ஆட்சி கலைஞ்சாலும் ஸ்பீக்கர் வந்து பதவி விலகணுன்ற அவசியம் இல்லை. ஸ்பீக்கர் பதவின்றது டஸ் நாட் வேக்கண்ட் ஆகாது. அப்போ வந்து என்னென்னா அவங்க வந்து அடுத்த அசம்பிளி வந்து நியூ அசம்பிளி வர்ற வரைக்கும் இந்த ஸ்பீக்கர் வந்து அவங்களோட பதவியில் வைப்பாங்க. அதுவே ஸ்பீக்கரால் வர முடியலை அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கர்ஸ் வந்து அந்த வேலையில் பார்ப்பாங்க. இப்போ வந்து அசம்பிளி கலைஞ்சப்போ ஸ்பீக்கர் வந்து நியூ அசம்பிளி வர்ற வரைக்கும் இருப்பாங்க. இப்போ ஸ்பீக்கரால் வர முடியலை, ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ் ஏதோ போயிருக்காங்க அப்படின்னா, அவங்களால உடல் நலம் சரியில்லை அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கராக இருந்து அந்த வேலைகளை பார்ப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அப்பர் ஹவுஸ். இதை வந்து என்ன லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். விதான் பரிஷத்துன்னு நம்ம லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை சொல்கிறோம். இப்போ பார்த்தோன்னா 28 மாநிலங்கள் இருக்குது. அதில் 6 மாநிலங்களில் என்ன இருக்குது? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இருக்குது. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் என்னன்னு பார்த்தோன்னா இன்டைரக்ட்லி எலெக்டட், இன்டைரக்டாக தான் எலெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இதை பெர்மனண்ட்டுன்னு சொல்கிறோம். இட் கேன் பி டிசால்வ்டு. பெர்மனண்ட்டாக இருக்குது, அதை கலைக்க முடியாதனால தான் அதை பெர்மனண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இதே மாதிரி ராஜ்யசபாவின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ பெர்மனண்ட் ஹவுஸ் அண்ட் இட் கேனாட் பி டிசால்வ்டு. அப்போ ராஜ்யசபாவையும் நம்ம இப்படி தான் சொல்கிறோம். இங்கே இருக்க மெம்பர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் இருக்கவங்கள எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கவங்கள எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து எம்எல்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்களோட பதவி காலம் என்னென்னா 6 ஆண்டுகள். அடுத்து வந்து என்னென்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3ல் ஒருத்தவங்க என்ன ஆவாங்கன்னா எக்ஸ்பயர் ஆகி அதுக்கு பதிலாக 3ல் ஒருத்தவங்களை
புது மெம்பர்ஸாக போடுவாங்க. இப்போ எம்எல்சி வந்து என்னென்னா சிட்டிசனாக இருக்கணும், அவங்களுக்கு 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது, மனநல பாதிக்கப்படாதவர், நல்ல தெளிந்த நிலைமையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து வந்து அவங்க இப்போ என்னென்னா ஓட்டர் லிஸ்ட்டில் இப்போ இந்த மாநிலத்தில் எம்எல்சி ஆக போகிறாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கவுன்சில் ஆக போகிறாங்கன்னா இந்த மாநிலத்தில் என்னென்னா ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்கணும். இதெல்லாம் தகுதின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு. அதை எப்போ அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பில் 1986 ஒரு மசோதாவை கொண்டு வந்து இவங்க தமிழ்நாட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அபாலிஷன் பண்ணிட்டாங்க. இது எப்போ வந்து ஃபோர்ஸில் வந்துச்சுன்னா, இந்த சட்டம் நடைமுறையில் எப்போ வந்துச்சுன்னா 1 நவம்பர் 1986 இந்த சட்டம் வந்து நடைமுறையில் வந்திருக்கு. அடுத்து எலெக்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை லோக்கல் பாடிஸ் மூலமாக 3 மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணப்படுறாங்க. அடுத்து வந்து 12 மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை கிராஜுவேட்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டியில் இருக்க கிராஜுவேட்ஸ் மூலமாக எலெக்ட் பண்ணப்படுறாங்க. அடுத்து வந்து 1/12 மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை கிராஜுவேட் டீச்சர்ஸ் மூலமாக எலெக்ட் பண்ணப்படுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் மெம்பர்ஸ் மூலயமா 1/3 மெம்பர்ஸ். இப்போ 3 ஆள் வந்து என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் இருக்க மெம்பர்ஸ் வந்து அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி 12 ஆளை கிராஜுவேட் டீச்சர்ஸ் வந்து என்னென்னா அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. 1/6 நாமினேட்டட் பை கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுறாரு. எந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப எக்ஸலன்ஸாக இருக்கவங்கன்னு பார்த்தோன்னா லிட்ரரி, ஆர்ட், சோஷியல் சர்வீஸ் ஆர் கோஆப்ரேஷன், இந்த ஃபீல்டுலலாம் சோஷியல் சர்வீஸ் இதிலெல்லாம் இருக்கவங்களெல்லாம் 6 ஆளை கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா சேர்மேன் பார்த்தோன்னா நம்ம பார்த்தோம் என்னதுன்னா சேர்மேன் யாரை சொல்கிறோம், நம்ம அப்பர் ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கவங்கள சேர்மேன், அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸரை சேர்மேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மெம்பர்ஸ் ஆஃப் சேர்மேன் அண்ட் டெபுட்டி சேர்மேன் எதில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையே அந்த கவுன்சிலில் எம்எல்சியாக இருக்கவங்க 2 பேரை சேர்மேன் டெபுட்டி சேர்மேன் அப்படின்னு போடுறாங்க. ஆனால் நம்ம ராஜ்யசபாவில் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டு தான் அதில் சேர்மேனாக இருப்பாங்கன்றதை பார்த்தோம். இப்போ சேர்மேன் வந்து இல்லாட்டி டெபுட்டி சேர்மேன் அந்த வேலையை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பார்ப்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தோன்னா அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இப்போ நம்ம மாநிலத்துக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணும்ப்பா, இல்லை இருக்க கவுன்சில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்டப்பூர்வமாக உருவாக்க எந்த ஆர்டிக்கல் அப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆர்டிக்கல் படி நீங்கள் உருவாக்கிக்கலாம், அதில் வந்து அரசியல் அமைப்பில் வழிவகுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 169. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கிரியேஷன் ஆர் அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் அ ஸ்டேட், நீங்கள் உருவாக்கிக்கலாம் இல்லாட்டி அபாலிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஆர்டிக்கல் 169 என்னென்னா இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அசம்பிளி வந்து ஒரு மசோதா பாஸ் பண்ணணும். யார், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ மெஜாரிட்டின்னு பார்த்தோம் 2/3 சொல்லிட்டு, அதில் என்னென்னா ஓட்டிங் பண்ணுறப்ப எவ்வளோ பேர் ப்ரெசண்ட் ஆகிருக்காங்களோ அதில் வந்து 3 பேர் ஓட் பண்ணியிருக்கணும். அடுத்து டோட்டல் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளோட டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன, 234 மெம்பர்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் எத்தனை பேருனா 2 பேர் ப்ரெசண்ட் ஆகி டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் வந்து ஓட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி ஓட்டிங் பண்ணுறவங்க ப்ரெசண்ட் ஆகியிருக்கேலையும் ஓட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம ஓட் பண்ணி அந்த மசோதாவை பாஸ் பண்ணணும். அப்புறம் பாஸ் பண்ணோன்னு பார்லிமெண்ட் வந்து அவங்க என்னன்னா உருவாக்கணுமா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை, இல்லை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அபாலிஷ் பண்ணணுமா அப்படின்றத பாஸ் பண்ணதை வச்சு பாராளுமன்றம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை உருவாக்குவாங்க, இல்லாட்டி இருக்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அளிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நம்ம பார்க்குறோம். என்ன பவர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ், ஃபினான்ஷியல்ஸ் அண்டு கண்ட்ரோல் ஓவர்ஸ் த எக்ஸிக்யூட்டிவ். இப்போ லெஜிஸ்லேச்சர் பவர் பார்த்தோன்னா இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க
கான்ஸ்டியூஷனில் எது ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோமோ, இப்போ இரிகேஷன் பார்த்தா இது ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் வரும். இப்போ வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து இதில் வந்து மாநில சட்டமன்றங்கள் வந்து இதில் வந்து சட்டங்களை உருவாக்கலாம். இதுவே கன்கரண்ட் லிஸ்ட் மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் பொதுவாக இருக்கிறதா கன்கரண்ட் லிஸ்ட். இதில் மாநில அரசாங்களும் சட்டங்களை உருவாக்கலாம், மத்திய அரசாங்கங்களும் சட்டங்களை உருவாக்கலாம். நம்ம எப்படி யூனியன் பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதா கொண்டாந்து சட்டத்தை உருவாக்குவோமா, அதே மாதிரி ஒரு பில் நம்ம உருவாக்கி அது 3 ரீடிங்ஸ் போனோன்னு கவர்னர் வந்து ஆளுநர் வந்து ஒப்புதல் தெரிவித்தாதான் அது சட்டமாக மாறுது. இல்லாட்டி அது என்னவாக இருக்கும், மசோதாவாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் பவர். இப்போ ஃபினான்ஷியல் பவர்ஸ் வந்து என்னென்னா யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா லோவர் ஹவுஸ்க்கு தான் கிரேட்டர் பவர்ஸ் இருக்குது அப்பர் ஹவுஸை காட்டிலும். மணி பில்லை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா லோவர் ஹவுஸில் தான், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் தான். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸோட பெர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு டேக்ஸையுமே கலெக்ட் பண்ண முடியாது. அடுத்து கண்ட்ரோல் ஓவர்ஸ் த எக்ஸிக்யூட்டிவ். கண்ட்ரோல் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ் நம்ம பார்க்கும்போது இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அசம்பிளிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அசம்பிளிஸில் இருக்க மற்ற மெம்பர்ஸ் கேட்குறாங்கன்னா அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தோன்னா இப்போ ஒரு மினிஸ்டரை வந்து பதவியில் இருந்து நீக்கணும் அப்படின்னா நம்பிக்கையில்லா தீர்மானம், நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன், இதை வந்து கொண்டு வரணும். இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது அதிகப்படியாக ஓட் வந்து பண்ணாங்கன்னா அந்த மினிஸ்ட்ரிக்கு எதிராக வந்து ஓட் பண்ணும்போது அவங்க வந்து அதில் இருந்து பதவி வந்து விலக நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனோட கண்டினியூவேஷன் ஜுடிஷியரி இருக்குது, அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து இந்த லெசனை வந்து முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.